என் பேர் ஆர்ஜே மணி. ஜெயமதி அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாமே இங்கே தான், பூர்வீகமே இங்கே தான். இது வந்து நம்ம ஒரு 16 வருஷமா வண்டி ஓடிட்டு இருக்கு. எல்லா பிளேஸும் தெரியும், லாங்குவேஜ் எல்லாமே தெரியும், அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. நமக்கு மலையாளம், தமிழ், ஹிந்து, தெலுங்கு ஓரளவுக்கு தெரியும், அரபி ஓரளவுக்கு தெரியும். இது வந்து காலனி ஆட்டோ ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மாட்டுப்பட்டி மெயின் ரோடு. இந்த ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலனி ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது. இந்த மூணாறுல நிறைய ஸ்டாண்டுகள் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி காலனி ஸ்டாண்டுன்னு சொல்லி உற்பத்தியான ஒரு விஷயம் இருக்கு. அதனால இந்த ஸ்டாண்டு தான் இந்த ஏரியாக்குள்ள மூணாறுக்குள்ள மெயின். மூணாறுல வந்து பெரிய அளவுக்கு பஸ் ஸ்டாப் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன வில்லேஜ். மூணாறுனா பெருசு நினைப்பாங்க, இது வந்து ஒரு சின்ன வில்லேஜ். சின்ன வில்லேஜ் அப்படிங்கறதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் பஸ் ஸ்டாப் இருக்கு. இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து வர்ற வண்டி பாத்தீங்கன்னா மெயின் சிட்டிக்குள்ள நின்னுக்கிறோம். கொச்சின், மதுரையில இருந்து வர்ற பஸ் பாத்தீங்கன்னா இங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஜங்ஷன்ல வந்து நிற்கும். அப்ப போஸ்ட் ஆஃபீஸ் ஜங்ஷன்ல இருந்து இது பக்கம் தான், கோயம்புத்தூர்ல இருந்து பக்கம் தான், எல்லாமே நடந்து வரது பக்கம் உள்ளதுதான். அதனால எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பின்ன வந்து பாத்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் டிப்போ அப்படின்றது வந்து ஓல்டு மூணாறுல இருக்கு. இது வந்து நியூ மூணாறு. அதாவது ஒரு நார்மல் ஃபேமிலி அவங்களுக்கு வந்து ஆட்டோ ரொம்ப பெஸ்ட். இப்போ மூணாறு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்துலாம் ரொம்ப பாதிப்பு போகும். ரொம்ப டூரிஸ்டா வந்துருச்சுன்னா உங்களுக்கு வண்டிகள் வந்து டிராபிக் ஜாம் நிறைய ஆயிரும். இப்போ நம்ம ஆட்டோவில் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேப்பில் சந்து புந்துலாம் ஏறி கூட போயிடுவோம். நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1500 தான் ஒரு நாளைக்கே ஃபுல்லாக வாங்குது. வண்டி வாடகை மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே அவங்க 6 மணி ஆனாலும் சரி 5 மணி ஆனாலும் சரி நம்ம 1500 தான் வாங்குது. இப்போ ஜீப்னு சொல்ல போனால் 3500 வாங்குவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சேம் பிளேஸ்க்கு தான் நாங்களும் போவோம். அப்போ எலிஃபென்ட் பார்க் வரும், பொட்டானிக்கல் கார்டன் வரும், மாட்டுப்பட்டி டீ ஃபேக்ட்ரி வரும், மாட்டுப்பட்டி டேம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போட்டிங் வரும். பின்ன ஃபிலிம் ஷூட்டிங் பாயிண்ட், எக்கோ பாயிண்ட், குந்தல டேக்கு, டாப் ஸ்டேஷன் வியூ பாயிண்ட், இந்த மாதிரி பிளேஸுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ், கண்ணுக்குள் நிலவு, மின்சார கண்ணா, நாட்டாம, நட்புக்காக, ஐயா, இந்த மாதிரி நிறைய தமிழ் மூவியில் எடுத்திருக்காங்க. ஹிந்தி மூவி சென்னை எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி மூவி எடுத்திருக்காங்க. அது மாதிரி சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு ஸ்டைல்லையும் கிடைக்கும், கர்நாடக ஸ்டைல்லையும் கிடைக்கும், குஜராத்தி ஸ்டைல்லையும் கிடைக்கும், கேரளா ஸ்டைல்லையும் கிடைக்கும். சாப்பாடுக்கு எந்த இதுவுமே கிடையாது. கேரளான்னு அப்படின்னா ஒரு ஊர் அப்படின்னும் போது நமக்கு அதுக்கு தகுந்த ஃபுட்டு நம்ம சொல்லணும். இது வந்து நமக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதுனால உங்களுக்கு கேரளா ஃபுட்டு தான் வேணும் அப்படின்னா கேரளாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு புட்டு, அப்பம், இடியாப்பம், கொண்டக்கடலை, புட்டு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, அப்பம் இந்த மாதிரி தானே கேட்பாங்க, பொங்கல் இந்த மாதிரி தானே கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மழை சீசன், ஃபுல்லாக மழை சீசன் ஆயிரும். பாக்கி உள்ள டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நார்மல் கிளைமேட்டாக இருக்கும். பட்டு நம்ம டிசம்பர் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா -4, 0 இந்த அளவுக்கு நமக்கு ஐஸு வரைக்கும் கூலிங் ஆயிரும். நமக்கு காஷ்மீர் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து மூணாறு வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதே சேம் ஐஸு இதெல்லாம் நம்ம இங்கேயே பார்க்கலாம். நாங்கள் வந்து விரவை கொண்டு வந்து வெந்நீர் போட்டு சுட வச்சு அந்த சிலிண்டரில் ஊற்றினா மட்டும் தான் சிலிண்டர் எடுத்து யூஸ் பண்ண முடியும். நிறையா விஷயங்கள் இருக்குது மூணாறில். அதனால மேக்சிமம் இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் மூணாறுக்கு வாங்க. மூணாறில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இங்கே எல்லாமே நம்ம தமிழ் மக்கள் தான் இருக்காங்க, மலையாளத்துக்காரங்களும் இருக்காங்க. எல்லாமே அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் நீங்கள் நம்பி வரலாம். நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டிரைவரும் சரி, ஜீப் டிரைவரும் சரி, கார் டிரைவரும் சரி எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எல்லாம் நல்லபடியாக மூணாறுக்கு வாங்க.